எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் பத்மா ரவிசங்கர். ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்கலாம். மகர ராசிக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் இது பொதுவான பலன்தான். இந்த மாதம் பண வரவு நல்லா இருக்குது. அதே மாதிரி பல் பிரச்சனை இது வரைக்கும் இருந்திருக்கும் உங்களுக்கு, அது சரியாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு. செகண்ட் ஹாஃபில் பாருங்கள், ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது உங்களுக்கு. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும். நிதானம் இல்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் பாருங்கள், ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடணும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த இடத்துல சரி பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா இந்த மந்த் ஆஃப் பீரியட் பாருங்கள், ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் மகர ராசிக்காரர்கள் இருக்கீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கிங்க. மகர ராசிக்கு பாருங்கள், 3லேயே சூரியன் சனி சேர்க்கை. ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாயும் போய் சேர்க்கை பெற்று உட்காருவார். அப்போ இந்த சனி செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னா அதிக தைரியத்தை கொடுத்துரும். இந்த தைரியத்தை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட பர்த் சார்ட்லேயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை 3லேயே இருந்தாலோ இல்லை 3 பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலோ கொடுத்தாலோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்குன்னா ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உங்களுக்கு. வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களே, அது இந்த மாதம் வாங்குவீங்க. அதே மாதிரி பாருங்கள், கடன் இது வரைக்கும் இருந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும், திரும்பியும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். அப்போ ஒரு இடத்துல வாங்கி இந்த கடனை செட்டில் பண்ணுவீங்க, திருப்பி ஒரு கடன் உருவாகும். இந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆன்மீக படிப்பு, ஏதாவது ஆன்மீகம் ரீதியான ஒரு படிப்பு படிப்பீங்க. ஹிடன் திங்ஸ் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயங்களை படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்காக கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பண வரவும் நல்லா இருக்குது, அதை சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது உங்களுக்கு. ஃபினான்ஸுக்காக பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கா. அதே மாதிரி பாருங்கள், புதன் நீச்சமாகக்கூடிய டைம், 12க்கு மேலே நீச்சமாகக்கூடிய டைம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபினான்ஸுக்கு யாராவது மணி கொடுக்குறீங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2லேயே ராகு இருக்கும் பொழுது தேவையில்லாத ஈகோ கிளாஷ்லாம் வரும். அதனால் வீட்டில் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி கடன் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது இந்த மாதம்.